முத்தத்தை தருவார். அன்னை கால் தந்த சிலம்பொலியின் ஜதியை தருவார். 6 காண்டத்து கற்பனையை தருவார். இதோ வெற்றியின் பீரங்கிய அண்ணன் மருது அழகராஜ் அவர்கள் வருகிறார். உங்களுடைய பலத்த கரவழியோடு அண்ணனை எழுத்திலும் பேச்சிலும் கவிதையில் வெல்லும் மன்னனை, எங்கள் அண்ணனை உங்கள் முன் அழைக்கிறோம். சூரியன் கூட்டுக்குள் சென்றதும் நிலவு வாசலுக்கு வந்துவிடும் இந்த இனிய பொன்வாடை பொழுதில் உலகெங்கும் வாழும் தமிழர்களிடையே இதயங்களிலே நீங்காத இடத்தை பிடித்திருக்கும் ஒப்பற்ற இளைஞனாக உருவாகி ஓய்வற்ற உழைப்பாடும் உலகமே விழிவிரித்து பார்க்கின்ற வியப்பாடும் நாளை திருநாடு நம்மதடா நாம் இனிமேல் தோளை சதைச்சுமையாய் தூக்கி திரியோமே என்று பாடி திரிந்த பாவேந்தனுடைய குரலாக தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றை எதிர்காலத்தில் முன்னெடுக்க இருக்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உலகத் தமிழர்களின் இதயங்களில் வாழுகிற உதயா அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பை எல்லா துறையும் மக்கள் நல்வாழ்வுக்குத்தான் என்று சொன்னாலும் ஒரு துறைக்கு மட்டும்தான் மக்கள் நல்வாழ்வு துறை என்கின்ற அடைமொழி தரப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் நல்வாழ்வு துறைக்கு ஒரு மாரத்தான் வீரரை கொண்டு வந்து அமைச்சராக்கி அனுதினமும் அவர் எப்படி நடக்கிறார் என்பதை வைத்தே தமிழகத்தினுடைய அரசாங்கம் எப்படி நடக்கிறது என்பதை அனுமானிக்க முடியும். அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அகதியாக துரத்தப்பட்ட என்னை கல்லையும் சிமெண்டையும் வச்சு கட்டினாலும் அதற்கு அறிவாலயம் என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு சரணாலயம் என்னை அரவணைத்துக் கொண்டது. அங்கே இணைந்ததற்கு பிறகு உண்மையாகவே சொல்கிறேன், முதல் வாழ்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கிடைத்த வாழ்த்து என் முடிவு எவ்வளவு சரியானது என்பதை எனக்கு உணர்த்தியது அண்ணன் மாசு அவர்களுடைய குரல் தான். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் என்று சொல்வார்கள். அண்ணன் மாசு அவர்களை பொறுத்தவரை உச்சரிக்கும் போதே உமிழ்நீரும் இனிக்கின்ற அற்புதமான ஒரு தாயுமானவர் என்று நான் அறிவேன். பிரம்மனின் கையெழுத்தில் பிழை வரலாம், ஆனால் பெற்ற ஒரு தகப்பனாக என் பாசத்தில் மழை வருமே தவிர குறை வராது என்று அன்புக்கு தந்தையாக இருந்த தாயுமானவன் நீங்கள் என்பதை நான் அறிவேன். ஒரு மகத்தான மனிதநேயர், மாசற்ற மாரத்தான் வீரர், ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒப்பற்ற தளபதி. பேசுற போதெல்லாம் அவர் நினைவு எல்லாம் நாளைக்கு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர். உகண்டாவிலே ஒரு தேர்தல் நடந்தது. ஆப்பிரிக்க நாடான உகண்டாவிலே ஒரு தேர்தல் நடந்தது. இந்தியாவிலிருந்து இவிஎம் மிஷின்கள் எல்லாம் கடன் வாங்கி சென்று இந்த தேர்தலை நடத்தினார்கள். முடிவு வந்தது, உகண்டா மக்கள் ஆங்காங்கே மயக்கம் போட்டு விழுந்தார்கள். என்ன என்று பார்த்தால், இந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்ட வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்து நடத்திய தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் தாமரை சின்னம் ஜெயித்து பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டது. உலகத்தில் ஓட்டு போடுபவன் அரசாங்கத்தை தேர்வு செய்து நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் ஓட்டு போடுபவன அரசாங்கம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு விசித்திரத்தை செய்யக்கூடிய ஒரே அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம். இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கக்கூடிய இறையாண்மைக்கு சோதனை வந்திருக்கிறது. நான் இந்திய குடிமகன், நான் இந்த நாட்டின் வாக்காளன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒவ்வொருவரும் கையிலே 1.5 டன் வல்லாரையை கரைச்சு குடிச்சாலும் அந்த ஃபார்மை பிழை இல்லாமல் ஒருவராலும் பூர்த்தி செய்ய முடியாது. மோடியிடம் கொடுங்கள், அவர் சரியாக பூர்த்தி செய்து விட்டால் நானே தாமரைக்கு ஓட்டு போட தயார். அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தை இந்திய தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருப்பதை இந்த மாவட்டத்தை வழிநடத்தும் ஒரு தளபதியாக நினைத்து நினைத்து கவலைப்படுகிறார். ஒரு வாக்காளரை கூட இழந்துவிடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அண்ணன் மாசு அவர்களுடைய
அந்த களப்பணிக்கு உண்மையாகவே நான் தலைவணக்கம் செய்கிறேன். அடுத்து என் அன்பு சகோதரி, தென்னாட்டு ஆட்சியின் பெருமையை இந்நாட்டு அரசியலுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தமிழ் ஆட்சி இருக்க பெருமையை சொல்வதற்கு தமிழச்சி வேண்டுமல்லவா? எப்பொழுதுமே பெருமைகளை தெற்கிலிருந்து தான் வடக்குக்கு சொல்லணும். அதனால் தான் என்னவோ தென் சென்னை தான் அவரை தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரியோடு இந்த மேடையிலே முதல் மேடையில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைத்தமைக்காக இரண்டாவது நன்றியை அண்ணன் மாசு அவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எப்பொழுதுமே மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர் என் அன்பு சகோதரர் மகேஷ், துணை மேயர். அவரை எப்பொழுது பார்த்தாலும் சரி, 1000 சோகங்களை சுமந்து கொண்டு மகேஷை பார்த்தால் அழும் பிள்ளை கூட சிரித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மலர்ந்த முகத்துக்கு சொந்தக்காரர் இந்த சென்னை மாநகரத்தினுடைய துணை மேயர் திரு மாசு அவர்களுக்கும், அதிகம் பழக்கம் இல்லாவிட்டாலும் அதிக சுவரொட்டிகளிலே நான் பார்த்து வியக்கிற ஒருவராக பார்த்திருக்கிறேன் திரு வேடச்சேரி மணிமாறன் அவர்களை. சிறந்த களப்பணியாளர் என்று நான் கண்டிருக்கிறேன். வாஞ்சையோடு வரவேற்று எனக்கு கூடுதல் வர்ணனை எல்லாம் செய்த என் அன்பு தம்பி திரு சொர்க்கோ, அந்த பேரை எனக்கு தெரியல, ஆனால் அவ்வளவு அன்பு பொழிந்து இங்கே அழைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வருகிற வரை அவர் கொடுத்த அந்த வரவேற்பு மறக்க முடியாத ஒன்று. அவருக்கும் என் நன்றி. இந்த நிகழ்ச்சியை சிட்டாய் பறந்து ஏற்பாடு செய்திருக்கும் வட்ட செயலாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கும் என் அன்பிற்குரிய கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னது போல அனைத்து இந்திய அதிமுகவிலிருந்து நான் அகதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்திருக்கிறேன். ஒருவன் என்ன செய்தான், இந்த விமானத்தை கொண்டு வந்து நிறுத்தின உடனே அதை கூட்டி பெருக்கிற வேலை ஒருத்தன் செஞ்சான். ஒரு 10-15 வருஷமா அதை தான் செய்கிறான். விமானம் வரும், நிற்கும், விமானிகள்லாம் இறங்கி போவான், பயணிகள்லாம் இறங்கி போவான். அதுக்கு பிறகு உள்ள வந்து தொடப்பத்தை வச்சு கூட்டணும், கூட்டி பெருக்கிற வேலை. அந்த கூட்டி பெருக்குவனுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த விமானத்தை ஒரு நாள் நம்ம ஓட்டி பார்க்க வேண்டும் என்று. கூட்டி பெருக்குவனுக்கு விமானத்தை ஓட்டி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன பண்ணா, இதற்காக கடைக்கடையா அடைஞ்சு 30 நாளில் விமானம் ஓட்டுவது எப்படின்னு ஒரு புத்தகத்தை வாங்கிட்டான். வாங்கி படித்து விட்டு ஒரு நாள் ஓட்டிப்படணும்னு ஆசைப்பட்டான். இன்னைக்கு ஓட்டிடணும்னு முடிவு பண்ணான். விமானம் வந்தது, பயணிகள் எல்லாம் இறங்கி போனார்கள், விமானியும் இறங்கி போனான். கூட்டுவதற்கு உள்ளே போனவன் விமானத்தை ஓட்ட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். புத்தகத்தை முதல் பக்கத்தை திறந்தான். கருப்பாக ஒரு லிவர் இருக்கும், அதை மேலே தூக்கு என்று எழுதியிருந்தது. தூக்குனான். காலிலே ஒரு ஆக்சிலேட்டர் இருக்கும், அதை லேசாக அழுத்து என்று இருந்தது, அழுத்தினான். பச்சை பட்டனை அழுத்து என்று இருந்தது, அழுத்தினான். மேலே இருக்கக்கூடிய லிவரை இடதுபுறமாக நகர்த்து என்று இருந்தது, நகர்த்தினான். விமானம் மெதுவாக நகர ஆரம்பிச்சது. இவ்வளவு ஈஸியா விமானம் ஓட்டுறது, பெரிய கம்ப சித்திரம்னு நினைச்சேன், சாதாரண மேட்டர் தான் போலன்னு சொல்லி விமானத்தை நகர்த்தினான். விமானம் அப்படி ஓட ஆரம்பிச்சது. ஓட ஆரம்பித்ததற்கு பிறகு அடுத்த பக்கத்தை திருப்பினான். அங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சு பட்டனை மேலே தூக்கு என்று எழுதியது. தூக்கினான். விமானம் மேலே ஏறிவிட்டது. பார்த்தா விமானம் பறக்க ஆரம்பித்து விட்டது. பறந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். 15 வருடமாக கூட்டி பெருகிய நாமும் விமானத்தை ஓட்டி பார்த்து விட்டோம். இவ்வளவு ஈஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டே இருந்தான். சுத்திக்கிட்டே இருந்தது போதும், எரிபொருள் வேற காலி ஆகிற மாதிரி இருந்தது. விமானத்தை இறக்கலாம் என்று முடிவு செய்து விட்டு விமானத்தை எப்படி இறக்குவது என்று அடுத்த பக்கத்தை திருப்பினான். விமானத்தை எப்படி இறக்குவது, பாகம் 2 வாங்கி படி அப்படின்னு எழுதியிருந்தது. இப்ப விமானம் சுத்தி கொண்டு இருக்கிறது. பாகம் 2 வாகல. அந்த விமான ஓட்டி தான் நம்ம எடப்பாடி. கூவத்தூர்ல அபகரிச்சுட்டாரு. எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்திலிருந்து கலைஞருக்கும் மக்கள் திலகத்திற்கும் மனக்கசப்பு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் முயற்சியில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஈடுபடுகிறார். ஆனால்
திராவிட இயக்கம் பிளவுபடக்கூடாது என்று நினைத்த நல்ல இதயம் படைத்தவர்கள் எல்லாம் எப்படியாவது எம்ஜிஆரை சமாதானம் செய்து கலைஞரையும் எம்ஜிஆரையும் கரம் கோர்க்க வைத்து விட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அன்றைக்கு பீகாருடைய முதலமைச்சராக இருந்த பிஜு பட்நாயக் அவர் வர்றார். இந்திய அரசியலுக்கு திராவிட இயக்கம் வலுவாக இருக்கணும், கூட்டு குடும்ப முறையை காட்டுக்குள் இருந்தது அதை நாட்டுக்குள் உணர்த்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அறிவார்ந்தவர்களுக்கெல்லாம் ஓர் அணியில் திரட்டி நாவலர், நாஞ்சிலார், மக்கள் திலகம், கலைஞர் என்று பன்முக திறமை கொண்ட அத்தனை சகோதரர்களையும் ஒரு மாலையாக கட்டி கோர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட இயக்கம் உடைந்து விடக்கூடாது, அது இந்திய அரசியலுக்கே பலவீனமாக விடும். ஏனென்று சொன்னால் பேராய கட்சி என்று பேசப்பட்ட காங்கிரஸ் ஒட்டுமொத்த நாட்டையும் ஆளுகிற போது காங்கிரசுக்கு மாற்றாக முதல் முறையாக ஒரு மாநிலத்தின் ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் உடையக்கூடாது என்று நல்லெண்ணம் படைத்த பிஜு பட்நாயக் ஓடி வந்து எம்ஜிஆரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். அதற்கு பிறகு பாண்டிச்சேரியினுடைய அன்றைய முதலமைச்சராக இருந்த பரூக் மராக்காயர் அவர் வந்து சமாதானம் பேசுகிறார். அப்படி சமாதானம் அடைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே எம்ஜிஆர் மீண்டும் இணைந்து விடக்கூடாது என்று ஒரு சூழ்ச்சி நடக்கிறது. அதன் விளைவாக அன்றைக்கு எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திமுகவை தொடங்குகிற அந்த தொடக்கத்தை தடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிளவை தடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் நான் நன்றியோடு சொல்கிறேன், சகோதரர் எடப்பாடி அவர்களால் அன்றைக்கு நடக்காது போன அந்த ஒற்றுமை, ஒன்றுபடுதல் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான இயக்கமாக உருவாகும் வாய்ப்பை இன்றைக்கு எடப்பாடி உருவாக்கி கொண்டிருக்கிறார். என்னை போன்றவர்களை, அன்வர் ராஜா போன்றவர்களை, மைத்ரேயன் போன்றவர்களை எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றி விடுறாரு. போங்க, நான் அபகரிப்பு நடத்துகிறேன், அரவணைப்பு அரசுகளை அதோ நடத்துகிறார் ஒரு தாயுமானவர் தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய சூரியனாக இருக்கக்கூடியவர் நடத்துகிறார். அறிவாலயத்துக்கு போ, அதுதான் அன்பு சரணாலயம் என்று எங்களை எல்லாம் வரிசையா அனுப்பி வைக்கிறார். போற போக்க பார்த்தா 2026 ஏப்ரலுக்கு பிறகு எல்லாரையும் ஏற்றி விட்ட எடப்பாடியும் கடைசியா ஏறி வந்தாலும் வந்துருவார். எனக்கு என்னமோ மாசு அண்டை எடப்பாடிக்கும் வாழ்ந்து சொல்ற வாய்ப்பு வரும் நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கு அபகரிப்பு அரசியல் தோல்வியிட்டு இருக்கிறது, அரவணைப்பு அரசியல் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இருகரம் கூப்பி வாருங்கள், தமிழகத்தை தன்னிகரல்லாக மாநிலமாக மாற்றுவோம் என்று இருகரம் கூப்பி அழைக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தாயுமானவர் தலைவர், தமிழகத்தினுடைய திராவிட நாயகன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தமிழகம் ஒரு பொற்காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், அதிகாலையில் எழுந்து ஆற்றோரம் நடந்து எதிர்காணும் மக்களிடம் ஏது குறை என கேட்டறிந்து அதனை அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு போய் பதிந்து இப்படி நாளெல்லாம் தீர்வு தரும் ஒரு நகர்வனம் வரக்கூடிய முதலமைச்சரை இந்த நாட்டில் யாராவது பார்த்திருக்கீங்களா? அதிகாலை 4 மணிக்கு எழுந்து ஆற்றோரம் நடந்து எதிர்வரும் மக்கள் கம்பராமாயணத்தில் சொல்லுவாங்க, எது வினை எது இடை எனினும் மனையும் என்று. ஏதேனும் உங்களுக்கு குறை இருக்கா, நான் ஏதேனும் உங்கள் குறையை தீர்க்கணுமா என்று ராமன் கேட்டானா. கம்பராமாயணத்தில் படித்தோமே, அந்த காட்சி இன்று தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தில் அதிகாலையில் எழுகிறார், ஆற்றோரம் நடக்கிறார், எதிர்வரும் மக்களிடம் ஏது குறை என்னமும் செய்யணுமான்னு கேட்கிறாரு, அந்த குறைகளை அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு போய் பதிகிறாரு. இப்படி நாடு வியக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர ஒருவர் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் பதவியை குத்தகை வாங்கி குடியிருந்த அண்ணன் எடப்பாடி எல்லாம் 10:30 மணிக்கு தான் பல்லை விளக்குவார். மக்களை பற்றி சிந்திக்கும் தலைவர்களுக்கு தூக்கம் வராது. அடுத்த தேர்தலை பற்றி தலைவர்கள், அரசியல்வாதிகள் நினைப்பார்கள், அடுத்த தலைமுறையை பற்றி தான் ஒரு தலைவன் நினைப்பான் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய தகப்பன் சாமியாக இருப்பவர் தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறுக்க முடியாது. சகோதரர் கேட்டாரு, 2 பேச்சாளர்கள் வந்திருக்கீங்க, நீங்க முதல்ல பேசுறீங்களா இதுல அருள் பிரகாசம் ஐயா முதல்ல பேசட்டுமான்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் தலைமை ஆசிரியர்னு வேற சொல்றீங்க, எனக்கு வாத்தியார்னாவே பயம், குறிப்பா தலைமை ஆசிரியர் தான் ரொம்ப பயம். நான் படிக்கிற போது என் தலைமை ஆசிரியர் வந்து ஒரு முறை தமிழ் வாத்தியார், அவர் சேது பிள்ளைன்னு ஒரு பேர், தலை சிறந்த தமிழ் ஆசிரியர்.
அவர் பாடம் எடுத்தார். மாநிலம் காவலன் என்பான் மண் உயிர்க்குங்கால் தன்னால் தன் பரிசனத்தால் ஆணமிகு ஊனமிகு பகைத்தரத்தால் உயிர்தம்மால் கல்வரால் ஆணபயம் ஐந்தும் தீர்ப்பான் அவனொன்னோ மன்னன் என்று அவர் எப்படி பாட்டை பாடி சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாடம் நடத்துகிற போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு நாய் ஒன்று சல்லு சல்லு சல்லுன்னு குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இவர் பார்த்தாரு, பாடம் நடத்த முடியல. புத்தகத்தை பொத்துன்னு போட்டுட்டு நாயை இப்படியே கூர்ந்து பார்த்தாரு. கொஞ்ச நேரத்தில் அது என்ன நினைச்சோ இறக்கப்பட்டுச்சோ தெரியல, குலைக்கிறத நிறுத்திடுச்சு. ஏன் பொல்லாத நேரம் ஐயா, அது நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க. என்ன இந்த ஒரு காரணத்துக்காக நான் அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வர்ற வரையும் விரட்டி விரட்டி அடிப்பார் என்னைய. அன்றையிலிருந்து எனக்கு தலைமை ஆசிரியர் என்று சொன்னாலே கொஞ்சம் பயம். அதனால நான் சொன்னேன், தலைமை ஆசிரியர் முன்னாடி நான் பேச மாட்டேன், அவருக்கு பின்னாடி பேசுறேன், ஐயாவை முதல்ல பேச சொல்லுங்கன்னு சொன்னேன். பட்டுப்போல் நாவசைக்க பாட்டாகி ஆடு தமிழே என்று அவர் கொட்டி கொட்டி அள்ளி வீசியதெல்லாம் நகைச்சுவை கலந்த அழகான தத்துவார்த்தங்கள். வெறும் நகைச்சுவை என்பது சிரிக்க வைப்பதல்ல, சிந்திக்க வைப்பதாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட திரு அருள் பிரகாசம் அவர்களுடைய பேச்சை கேட்டு நான் உண்மையாக மயங்கி போனேன். ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும், ஒரு துணை மேயர் எப்படி இருக்கணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் என்பதற்கு இந்த நாட்டிற்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். எல்லாம் நீங்க பாருங்க, அமைச்சருக்கு ரோட்டுக்கு மட்டும்தான் பசுமை வழிச்சாலை என்று பெயர் உண்டு. காரணம், அவர்களுக்கு பச்சை மையில கையெழுத்து போட பச்சை மை பேனாவை கொடுத்து பேனா தலை குனிகிற போது பல தலைமுறை தலை நிமிரும் என்பதற்காக பச்சை மையில கையெழுத்து போடும் பாக்கியம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லோருடைய வாழ்க்கையையும் பசுமையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அமைச்சர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு பசுமை வழிச்சாலை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் எவ்வளவோ அமைச்சர்கள் இருந்தாங்க, பசுமை வழிச்சாலையிலே இருந்த அமைச்சர்கள் செய்யாததை திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, பூங்காக்களில் புற்களை வளர்ப்பாங்க, பூங்காக்களிலே பூக்களை வளர்ப்பார்கள், பூங்காக்களிலே பூச்சிகளை வளர்ப்பார்கள். ஆனால் பூங்காக்களிலே புறநானூற்று தமிழை வளர்க்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, கோவை கொங்கு தமிழ் பேசும் கோவையிலே ஒரு பூங்கா தயாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக தமிழுக்கு, மொழிக்காக உலகத்துல உணவுக்கு போர் உண்டு, இனத்து வர்க்கத்திற்கு போர் உண்டு, உடைமைக்கு போர் உண்டு, நிலத்திற்கு போர் உண்டு. உலகத்தில் தன் மொழிக்காக போர் நடத்திய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த மொழியை, தமிழ் மொழியை, உலகாளும் தமிழை, உலகையே மயக்கும் மொழியை, உலகமே மதிக்கும் மொழியை காப்பதற்கு கீரனூர் முத்து, புதுக்கோட்டை சிவகங்கை ராஜேந்திரன், மாயவரம் சாரங்கபாணி என்றெல்லாம் எண்ணில்லாதவர்கள் தங்கள் உயிரை கொடுத்தார்கள், உயிர் ஆயுதமாக்கினார்கள். எதிரிக்கு நீ தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்பது என்னை வருத்திக் கொள்வது, தன்னை வருத்திக் கொள்கின்ற ஒரு புதிய உயிர் ஆயுதத்தை ஏந்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மொழியை காப்பதிலே, இப்ப கூட மொழி என்று சொல்கிற போது உதய நிதியை கழித்து விட்டு பேச முடியாது. இன்றைக்கு மொழிக்காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற இளைஞன் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் தான். அழகா சொன்னாரு, செத்து போன மொழின்னு சொன்னோன்னு ரொம்ப பேர் கோபம் வருது. 62 அண்ணாவே சொல்லி இருக்கிறார், அசைவற்று கிடக்கக்கூடிய அந்த சமஸ்கிருதத்திற்கு, செத்துப்போன மொழிக்கு சிங்காரம் எதற்கு என்று அண்ணா கேட்டார். அன்றைக்கு போராளிஞர் அண்ணா கேட்டதைத்தான் இன்றைக்கு உரையெழுதி கேட்கிறார், துணை முதல்வர் கேட்கிறார். ஆக மொழியை காப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம், உரிமையை காப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம், வாக்குரிமையை காப்பதிலே திராவிட முன்னேற்ற கழகம், வளர்ச்சி, இந்தியாவின் வளர்ச்சி 6.0, தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19, இரட்டிப்பு வளர்ச்சியையும் இந்த மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் தந்திருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. மக்கள் நல்வாழ்வுத்துறையிலே தமிழகத்திலே முதல் துறையாக, இன்னைக்கு எங்க வேணா நீ விமானத்துல பாரு, டெல்லியில ஏறுவான், எங்க போறேன்னு, சென்னையில ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேங்கிறான். ஹைதராபாத்ல இருந்து எங்க போறீங்க, சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேங்கிறான். மருத்துவத்தினுடைய தொட்டிலாக இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அண்ணன் மாசு போன்றவருடைய உழைப்பு. அந்த மாசு என்கின்ற சுப்பிரமணியம் என்கின்ற அந்த மாரத்தான் வீரரின் கையிலே இந்த துறையை ஒப்படைத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தேர்வு அதற்கு காரணம். அரசாங்க மருத்துவ பணியை பற்றி சொன்னார். ஒரு காலத்தில் அரசாங்க மருத்துவமனைனா ஒரு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு அரசு மருத்துவமனையின் மீது மதிப்பு கூடியிருக்கிறது, தனியார் மருத்துவமனையின் மீது பயம் வந்திருக்கிறது. தனியார் மருத்துவமனைனா ஒண்ணுமே இல்லை. டாக்டர் கேட்டாரு,
வந்து உள்ள நுழைஞ்ச உடனே டாக்டர் சொன்னார், போ சிடி ஸ்கேன் பாரு, இந்த 10 பிளட் டெஸ்ட் பண்ணு என்று ஒரு பட்டியலை எழுதி கொடுத்த போது அவன் சொன்னான், எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்னு அவன் கேட்டான். உனக்கு எதுவுமே இல்லைன்னு நீ சொல்லாத, உனக்கு வேலைச்சேரியில் வீடு இருக்கு, சோழிங்கநல்லூர்ல தோட்டம் இருக்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல 35 லட்சம் டெபாசிட் இருக்கு, இவ்வளவையும் வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்னு. இது தனியார் மருத்துவமனை. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகத்தில் அமைச்சருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் அப்படி இல்லை. இன்றைக்கு கருணையோடு, நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், கன்னியாகுமரிக்கு போயிருக்கார், திடீர் ஆய்வு. இந்த அரசு மருத்துவமனை பார்த்தபோது நான் நம்பவே இல்லை, ஒரு தனியார் மருத்துவமனை விட மிக பிரம்மாண்டமாக, மிக சுத்தமாக, மிக அழகாக, ஒரு நேர்த்தியான மருத்துவமனையாக நான் பார்த்தேன். இதுதான் தலை சிறந்த நிர்வாகம். அரசு மருத்துவமனைகள் இன்றைக்கு தலை சிறந்த தனியார் மருத்துவமனைக்கு நிகராக ஏழை எளிய மக்களுக்கு உயரிய சிகிச்சையை தரக்கூடிய உன்னத சூழலை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த இலவசம் விலையில்லாது கொடுக்கிறோம் என்றெல்லாம் ஒரு காலத்தில் திட்டங்களுக்கு பேர் உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பெறுவோர்களுடைய சுயமரியாதையை சுடாமல், நான் முதல்வன், புதுமை பெண், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், பெறுபவர்களுடைய தன்மானத்திற்கு எந்த சோதனையும் இல்லாமல் அவர்களை கௌரவத்தோடு அவர்களுடைய உரிமை, நீ உன் வரிப்பணத்தில் பெறக்கூடிய திட்டங்கள் இவை என்று மரியாதையோடு எதையும் செய்யக்கூடிய மாசற்ற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி, கல்வியிலே வளர்ச்சி, மருத்துவத்திலே வளர்ச்சி என்று அத்தனை துறைகளிலும் வளர்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி 2026 அதன் நீட்சியை தொடப்போகிறது. இந்த மாட்சிமிக்க ஆட்சி 2026 உதயசூரியன் 234 தொகுதிகளிலும் உதிக்கப் போகிறது. ஆட்சியின் நீட்சியை நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இன்னொன்னு, இவ்வளவு பேசிட்டு ஒன்னு பேசணும், நடக்கக்கூடாது நடந்து போச்சு. கொஞ்சம் சில்லற பயிலுக மனநோயாளி போல இருக்கக்கூடிய முதிர்ச்சி இல்லாத சில தம்பிமார்கள் இதே தான் சொல்றாங்க, நடக்கக்கூடாது நடந்து போச்சு. யாருப்பா நீ? நானே கரூர்னேன் அப்படிங்கிறான். நடக்கக்கூடாது நடந்து போச்சு. ஒரு பெண்ணை தாய் தகப்பன் கட்டி கொடுத்தாச்சு. கட்டி கொடுத்ததுக்கு பிறகு மகள்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. ஒரு 10 நாள் கழிச்சு ஃபோன் வருது. அம்மா அப்பா என்னத்தான் நல்லா இருக்கியான்னு கேட்டாங்க. கட்டி கொடுத்த பிள்ளை சொல்லிச்சு, ஒரு லூசு பையிட்ட கொண்டு என்னை கட்டி விட்டுருக்கிய, உடனே பிறப்பிட்டு வாங்க, பெரிய பிரச்சனைன்ட்டு போன வச்சிருச்சு. தாய் தகப்பனுக்கு படபடன்னு ஆகி போச்சு, என்னடா அது இப்படி சொல்லுதுன்னு சொல்லி பிறட்டு